வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலில் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. ஒரு லைக் பண்ணி விட்ருங்க, சரிங்களா? நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், சரிங்களா? நம்ம சேனலில் வந்து கேரளா லாட்ரிக்கு உள்ள கேஸிங் தான் பார்க்க போகிறோம், சரிங்களா? ஆனால் அடிக்கிற ஃபுல்லாகவே கொஞ்சம் ரொம்ப சிரமமாக தான் ரிசல்ட் ஆகுது. இன்னிங்கே யாருமே பிடிக்க முடியாது. நடக்கிற அடி உள்ளா முரட்டடியாக அடிக்கிறாங்க. ரொம்ப ரொம்ப கஷ்டந்தேன், சரிங்களா? ஃப்ரெண்ட்ஸ், சரிங்களா? ரெண்டாந்தேதி 2வது மாதம் குழுக்களம் பிறந்து 688 அச்சையா நடைபெற உள்ள கெஸிங் தான் பார்க்க போகிறோம், சரிங்களா? அச்சையாக்குள்ள கெஸிங் தான் நம்ம சேனலை பார்க்க போகிறோம். ஞாயிற்றுக்கிழமை நடைபெற போது அதுக்குள்ள கெஸிங் தான் நம்ம சேனலில் பார்க்க போகிறோம், சரிங்களா? வாங்க கெஸிங் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், 3 நம்பர் விளையாடுங்க பாருங்கள். தொள்ளாயிரத்தி 90, 636, 724, சரிங்களா? 3 நம்பர் விளையாடுங்க, சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? அப்புறம் பாருங்க, 4 நம்பர் விளையாடுங்க பாருங்கள். எழுபத்தி 82, 67, 35, 21, 96, 4 நம்பர் விளையாடுங்க, சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? ஆள் போர்டு விளையாடுங்க பாருங்கள். ஆள் போர்டு விளையாடுறவங்களுக்கு 5ஆம் நம்பரையும் 1ஆம் நம்பரையும் நம்ம கொண்டு வந்துருக்கோம், சரிங்களா? 2 நம்பருமே கேமில் இறங்கலாம், வாய்ப்பு அதிகமாக தெரியுது, சரிங்களா? சரிங்களா?
அதனால தான் இந்த 2 நம்பரும் நாளைக்கு கணக்கில் வந்து ரவுண்டு பண்ணி கொடுத்துருக்கேன். சரிங்களா? எப்படி போர்டு எப்படி வருதுன்னு தெரில. ஆனால் கண்டிப்பாக கேமில் 2 நம்பரில் ஏதாச்சும் ஒரு நம்பர் கண்டிப்பாக கேமில் இறங்கும். சரிங்களா? வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதான் 2 நம்பரும் ரவுண்டு பண்ணி கொடுத்துருக்கோம். சரிங்களா? உங்கள் கணக்கில் எது மேட்ச் ஆகுதோ அதை எடுத்து விளையாடுங்க. சரிங்களா? இப்போ பெண்டிங் நம்பர்லாம் அடிக்கிறதுக்கெலாம் கன்ஃபார்மாக இல்லை. சரிங்களா? என்ன நம்பர் வருதோ கணக்கு இல்லை. எந்த நம்பர் வேணால் ரிசல்ட்டாக வருது. அதனால சொல்கிறேன் உங்கள்கிட்ட. சரிங்களா? ஏ போர்டில் பாருங்கள் 1ஆம் நம்பரையும் 8ஆம் நம்பரையும் கொண்டு வந்திருக்கோம். பி போர்டு 5ஆம் நம்பரையும் 3ஆம் நம்பரையும் கொண்டு வந்திருக்கோம். சி போர்டு 6ஆம் நம்பரையும் 8ஆம் நம்பரையும் நம்ம கொண்டு வந்திருக்கோம். சரிங்களா? நம்ம கொடுக்குற நம்பரு கண்டிப்பாக கேமில் வரும், மிஸ் ஆகாது. சரிங்களா? அதனால தான் உங்களுக்கு கரெக்டாக கொடுத்துருக்கேன். சரிங்களா? ஏ போர்டு இந்த ரவுண்டு பண்ணிங்க நம்பர்லாம் வர்ற மாதிரி கணக்கில் காட்டுது. சரிங்களா? ஏ போர்டு 1ஆம் நம்பர் இறங்கலாம், பி போர்டு 5ஆம் நம்பர் இறங்கலாம், சி போர்டு 8ஆம் நம்பர் இறங்கலாம். சரிங்களா? நம்ம ரவுண்டு பண்ணி கொடுத்துட்டாவே ஓரளவுக்கு மேட்ச் பண்ணி விளையாடலாம், வெற்றி வந்துடும், மிஸ் ஆகாது. அதனால் இப்போ பெண்டிங் நம்பர்லாம் ரிசல்ட்டுன்னு கணக்கு சொல்ல முடியாது. ரிசல்ட் வர்றது ஃபுல்லாகவே கொஞ்சம் கஷ்டமாக தான் ரிசல்ட் வருது. யாருமே வின்னிங் பிடிக்க முடியாது. சரிங்களா? ரொம்ப ரொம்ப கஷ்டம்தான். அதனால தான் கொஞ்சம் கணக்கில் அதிகமாக வர்றதுனால ரவுண்டு பண்ணி கொடுத்துருக்கேன். சரிங்களா? உங்கள் கணக்கில் எது மேட்ச் ஆகுதோ அதை எடுத்து விளையாடுங்க. சரிங்களா? இல்லாட்டி ஒரு கெஸ்ஸிங்காக எடுத்துக்காங்க. சரிங்களா? அது வந்து கன்ஃபார்ம் நம்பர் கிடையாது. ஓகேங்களா? ஒரு கெஸ்ஸிங் மட்டும்தான். ஃப்ரெண்ட்ஸ், பாக்ஸில் பாருங்கள் 156 பாக்ஸு, 048 பாக்ஸ். சரிங்களா? பாக்ஸில் 2 செட்டு கொண்டு வந்திருக்கோம். சரிங்களா?
2மே கணக்கில் வருது. சரிங்களா? 2 செட்டுமே கணக்கில் வருது. நாளைக்கு வர்ற மாதிரி கொஞ்சம் கணக்கில் வருது. அதனால தான் ரவுண்டு பண்ணி 2 செட்டுமே கொடுத்துருக்கேன். எது உங்கள் கணக்கில் மேட்ச் ஆகுதோ அதை எடுத்து விளையாடுங்க. சரிங்களா? 2 செட்டுமே ஏதாச்சும் ஒரு செட்டு கேமில் இறங்கினாலும் இறங்கலாம். அதிகமாக வாய்ப்பு இருக்குது. அதனால தான் உங்கள்கிட்ட கொடுக்குறேன். சரிங்களா? நம்ம 156 கணக்கில் வருது. 048 கணக்கில் வருது. சரிங்களா? எனக்கா அதிகமாக வருது 156 தான் கணக்கில் வருது. சரிங்களா? உங்கள் கணக்கில் மேட்ச் ஆகுதுன்னா எடுத்து விளையாட, இல்லாட்டி ஒரு கெஸ்ஸிங்காக எடுத்துக்காங்க. சரிங்களா? ஏபிபிசி ஏசி விளையாடுங்கள பாருங்கள். ஏபிபிசி ஏசி விளையாடுங்கள பாருங்கள். 48 06 56 90 15. சரிங்களா? ஏபிபிசி ஏசி விளையாடுங்களுக்கு பாருங்கள். ஒரு 5 செட்டு மேட்ச் பண்ணி நம்ம கொண்டு வந்துருக்கோம். சரிங்களா? இது ஒவ்வொரு செட்டு வேணாலும் வச்சுக்கலாம். உங்களால் எவ்வளோ வைக்க முடியுமோ வச்சுக்கலாம். சரிங்களா? ரொம்ப இல்லாட்டியும் பிரச்சனை இல்லை. கம்மியாக ப்ளே பண்ணி வின்னிங் எடுத்துக்கலாம். சரிங்களா? 4 போர்டு விளையாடுறவங்களுக்கு நம்ம 3 நம்பர் யாருமே வின்னிங்கே பிடிக்க முடியாது. மாதத்தில் ஒரு நாள் பிடிக்கலாம், வருஷத்தில் ஒரு நாள் தான் பிடிக்கலாம் 3 நம்பர். சரிங்களா? நீங்கள் வந்து போர்டு வச்சு ரெகுலராக விளையாண்டினா வின்னிங் பிடிச்சி போடலாம். சரிங்களா? யாருமே 3 நம்பர் தான் விளையாடணுன்னு இருந்தால் யாருமே வின்னிங் பிடிக்க முடியாது. இந்த போர்டுக்கு இந்த நம்பர் தான் வரும்னு தெரிஞ்சால் வச்சு விளையாடுங்க. நம்ம போர்டு வச்சோம்னா 60 ரூபா தான் வரும். வின்னிங் வந்தால் 500 கிடைக்கும். சரிங்களா? நமக்கு ஒரு செலவுக்கு தான் கிடச்சா போதுன்னு பார்க்கணும். கூட நினைக்கக்கூடாது. நமக்கு அதனால தான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். போர்டுனா ஏ போர்டில் 1 நம்பர்னா 1 நம்பர் ஒரு 5 செட்டு வைங்க. என்ன? சரிங்களா? ஒரு 60 ரூபா வாங்குவாங்க. வின்னிங் ஆச்சுன்னா 500 கிடைக்கும். நமக்கு 400 440 கிடைக்கிது. சரிங்களா? ஒரு ஏதோ ஒரு சம்பளமாக கிடைக்கும். அதனால தான் சொல்கிறேன். நம்ம சொல்லி ஒழுங்காக நம்ம சொல்கிறத கவனிச்சாவே போதும். வின்னிங் பிடிச்சிப்பலாம் நீங்கள். சரிங்களா? அதில் ரொம்ப 3 நம்பர் விளையாண்டு இப்படி சிரமம். இல்லாட்டி ஏபிபிசிஎஸ்சியும் ஒவ்வொரு செட்டு வைங்க. 2 நம்பர் வச்சின்னா ஒரு செட்டு வச்சா வின்னிங் ஆச்சுன்னா ஒரு 1000 ரூபா கிடைக்கும். சரிங்களா? நல்ல ஒரு இதுதான். ஆனால் வாரத்தில் ஒரு 2 நாள் 3 நாள் வின்னிங் எடுத்தால் போதும். ஒரு 3 ரூபா தக்கன கிடச்சிரும். சரிங்களா? 3 மிஞ்சி போனால் 5 செட்டு விட்டால் அவ்வளோ 60 ரூபா தான் வரும். வின்னிங் ஆச்சுன்னா எவ்வளோ ஆச்சு நீங்களே கணக்கு பண்ணிக்கலாம். சரிங்களா? 2 நாள் 3 நாள் பாஸ் ஆனால் போதும். ஒரு 2000 3000 கிடச்சா போதும் ஒரு நாளைக்கு, வாரத்துக்கு. அது மாதிரி கணக்கு பண்ணி விளையாடுங்க. சரிங்களா? ரொம்ப போட்டு நஷ்டம் ஆகணும். கம்மியாக ப்ளே பண்ணி விளையாடுங்க. வின்னிங் எடுக்க பாருங்க. சரிங்களா? அப்படி நம்ம இதை ஒழுங்காக நீங்கள் கவனிச்சாவே வின்னிங் பிடிச்சி போடலாம். அதனால தான் சொல்கிறேன். ரொம்ப விளையாட வேண்டாம். கம்மியாக ப்ளே பண்ணி விளையாடுங்க. நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க தான் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி விட்டுருங்க. இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணிக்க. நீங்கள் வந்து நம்ம சேனலை சப்போர்ட் போடுங்க. நம்ம சேனலை இங்கே விளையாட வாட்ச் பண்ணிக்க ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. நாளைக்கு ஒரு நல்ல ஒரு வெற்றியை சந்திப்போம் நம்புகிறேன். ரிசல்ட் எப்படி நாளைக்கு பார்ப்போம். சரிங்களா? ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ.